மனக்கலக்கம் தப்பில்ல, மனக்கலக்கம் வருதேன்னு கலங்குவது. இதுதான் உண்மையில 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்ற ஆசீர்வாதத்துக்கான மிகப்பெரிய அல்டிமேட்டான ஐசோமெட்ரிக் பிராக்டிஸும் மற்றும் அல்டிமேட்டான பவர் மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டுமே இந்த 16 உங்களுடைய பாசிபிலிட்டிஸ், உங்களுடைய சைதன்யத்தோட சக்திகளை புரிந்து கொண்டால் உங்களால நடத்த முடியும். விழிப்புணர்வு, அதாவது சஞ்ஞானம்னா என்னன்னா பேசிக் ரெக்கக்னிஷன், அடிப்படை அங்கீகாரம். நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத ரெக்கக்னைஸ் பண்றதா சஞ்ஞானம். ஆஞானம் அப்படின்னா உங்க உள்ளுக்குள்ள நடக்கிறத உங்களால மாற்றக்கூடிய இன்னர் லார்ட்ஷிப், உள் ஆண்மை, நிர்வாக ஆண்மை. சஞ்ஞானம் அப்படிங்கிற விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அடிப்படையை உங்களை ரெக்கக்னைஸ் பண்றது அதான் சஞ்ஞானம். ஆஞானம் அப்படின்னா நிர்வாக ஆண்மை, மேலாண்மை, உள் ஆண்மை, இன்னர் லார்ட்ஷிப். உங்களுக்குள்ள நடக்கிறத எண்ணங்களை மாற்றவும், திருத்தவும், நிறுத்தவும், அடக்கவும், பெருக்கவும், சுருக்கவும், ஆக்கவும், காக்கவும், அழிக்கவும் முடிகின்ற உள் ஆண்மை. விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவை பெறுதல், நாலேஜ் அக்வயரிங், அறிவை பெறுதல் விஞ்ஞானம். பிரஞானம் அப்படின்னா சூப்பர் கான்சியஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ், இந்த உயர்ந்த சைத்தன்யம் உள்ளுக்குள்ள இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்றது. அதுதான் அந்த உயர்ந்த சைத்தன்யம், அதான் பிரஞானம். அடுத்தது மேதா அப்படின்னா இதை எல்லாவற்றையும் தக்க வைக்கின்ற திறன், ரிட்டென்ஷன் பவர், ரிட்டென்டிவ்னஸ், மேதா. திருஷ்டி அப்படின்னா புலன் உணர்வு, கண் மட்டும் கிடையாது, எல்லா புலன்களாலும், சென்சரி பர்செப்ஷன்ஸ், எல்லா புலன்களாலும் நீங்கள் உணர்வது. புலன் உணர்வு தான் திருஷ்டி. திருதி அப்படின்னா உறுதிப்பாடு, ஸ்டடினஸ். மதி அப்படின்னா சிந்தனை உருவாக்கம், தாட் ஃபார்மேஷன். மனிஷா அப்படின்னா இண்டிபெண்டா திங்க் பண்றது, சுதந்திரமான திங்கிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றது. பாக்ஸே ஒரு ஹோக்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு சர்வ சுதந்திரத்தோட திங்க் பண்றது. உங்களுடைய எதிரி எப்பவுமே உங்களை ஒரு பாக்ஸுக்குள்ள திங்க் பண்ண வச்சுட்டானாலே அவன் ஜெயிச்சிருவான், நீங்க தோத்துட்டீங்க. பரமசிவ பரம்பொருள் இந்த கைலாசத்தை வெளிப்படுத்தி பெரும் வெற்றியை கொடுத்ததற்கான ஒரு முக்கியமான காரணம் மனிஷா சுதந்திர சிந்தனையை கொடுத்தார். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றது மட்டும் இல்ல, பாக்ஸே ஒரு ஹோக்ஸ்ன்ற தெளிவை கொடுத்தார். இந்த இண்டிபெண்டன்ட் திங்கிங்க்கு தான் மனிஷான்னு பேர். வாழ்க்கையில என்ன வந்தாலும் அந்த இண்டிபெண்டன்ட் திங்கிங், சுதந்திர சிந்தனையை வைத்திருந்தீர்களானால் தோல்வி கிடையாது, துக்கம் கிடையாது. 10வது ஜுதி,
மனக்கலக்கம், மென்டல் எஜிடேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மென்டல் எஜிடேஷனும் உங்களுடைய ஒரு சக்தி. அதாவது ஆராய்ந்து ஒன்றோடு ஒன்று கலக்கி பார்த்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு தேவையான அனலிசிஸ் ப்ராசஸுக்கு மனக்கலக்கம் எனப்படும் ஜுதி எனப்படும் மென்டல் எஜிடேஷன் தேவை. பிரெயின் ஸ்டாமிங் பண்ணாதான் மிகப்பெரிய தெளிவுகளுக்குள் நீங்கள் செல்வீர்கள். அதனால மனக்கலக்கத்தை, பழிப்பதை, வெறுப்பதை நிறுத்துங்கள். மனக்கலக்கம் தப்பில்ல, மனக்கலக்கம் வருதேன்னு கலங்குவதுதான் தப்பு. மென்டல் எஜிடேஷன் தப்பு இல்ல, மென்டல் எஜிடேஷனை பார்த்து எஜிடேட் ஆகிறதான் தப்பு. பர்வர்ஸ் எஜிடேஷன் தான் தப்பு. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஜுதி உங்களுடைய சக்தி. 11வது ஸ்மிருதி, நினைவு, மெமரி. அது உங்களுடைய சக்தி. சுத்தமான பசுனை உணவிலே சேர்த்துக் கொள்வதும், தினந்தோறும் தவறாது கும்பகத்தோடு கூடிய யோகங்களை செய்வதும், பிராணாயாமம் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல சில ஆசனங்கள்லயே கும்பகம் நடக்கும். திரிகோணாசனம் பண்ணீங்கன்னா, பశ్చిமோத்தாசனம் பண்ணீங்கன்னா, பத்மாசனத்துல உட்கார்ந்து மூலபந்தம் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஆசனங்களிலேயே கும்பகம் நடக்கும். இந்த ஆசனங்களிலேயே கும்பகம் நடக்கின்ற ஆசனங்களும் அல்லது கும்பகமோ செய்தீர்களானால் ஸ்மிருதி எனும் சக்தி பலப்படும். கும்பகம் ஸ்மிருதியை பலமாக்கும். 12வது சங்கல்பம். 12வது சக்தி சங்கல்பம். தீர்மானமும் நோக்கமும், ரிசால்வும் இன்டென்ஷனும். நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கல்ப சக்தி வளரணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணுங்க. அடிக்கடி ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது, என்கிட்ட கேட்டீங்கன்னா வாரத்துக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வாரத்துக்கு 3 நாளாவது ஃபாஸ்டிங் பண்ணிடுவேன். தினசரி வாழ்க்கையே ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். நீங்களாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தரமாவது ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா சங்கல்ப பலம் அதிகமாகும், சங்கல்ப சக்தி பலப்படும். 13வது கிரது, தொடர்ச்சியான பயன்பாடு. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சக்திகளையும் தொடர்ந்து தினந்தோறும் உபயோகிக்கணும். நீங்க உபயோகப்படுத்தாத எதுவுமே உங்களது இல்ல, மறந்துரும், காணாம போயிடும். அதனால்தான் கிரது, தொடர்ச்சியாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு சக்தி. 14வது சக்தி அசு, வாழ்க்கையோட அல்டிமேட்ட தொடர்ந்து தேடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கடந்த காலத்தை அழிச்சு, வறுமையில இருந்த கடந்த காலத்தை அழிச்சு, ஒரு 100 கோடி ரூபாயோட நீங்க செல்வந்தரா வாழற கடந்த காலத்தை உருவாக்கி, அதே மாதிரி அது நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல இத்தனை கோடி சொத்தோட உங்க வாழ்க்கை மலர்ந்துருச்சுன்னா உடனே அதோட அப்படியே விட்டுறது கிடையாது. இப்ப கடந்த காலத்தை அழித்து நான் எப்படி கடந்த காலத்தை மாற்றி வைத்தாலும் அது நிகழ்காலத்திலே வெளிப்படுகிறதுங்கிற அறிவியலை புரிந்து கொண்டு, இந்த அறிவியலை வைத்து வாழ்க்கையை இன்னும் அடுத்த நிலைக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்ற வாழ்க்கை தேடல், அது உங்களுடைய சக்தி. அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 15வது காமம். நல்லா புரிஞ்சுக்குங்க. காமம் உங்களுடைய சக்தி.
ஆசை உங்களுடைய சக்தி. ஆசையை விட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசையை விட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறதே இன்னொரு ஆசை. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசை உங்களுடைய சக்தி. ஆசை தவறல்ல, ஆசை எனும் சக்தியை முறையாக உபயோகிக்க தெரியாமல் இருப்பதுதான் தவறு. 16வது வசக அப்படின்னா வழிகாட்டல், கட்டுப்பாடு. உங்களை நீங்களே உங்க டைரக்ஷனை நோக்கி கண்ட்ரோல் பண்ணி உங்க வாழ்க்கையை நடத்துற சக்தி. இந்த 16ஐயும் புரிந்து கொள்ளுங்கள். சஞ்ஞானம், ஆக்ஞானம், விஞ்ஞானம், பிரஜானம், மேதா, திருஷ்டி, திருதி, மதி, மனிஷா, ஜுதி, ஸ்மிருதி, சங்கல்பம், கிரது, அசு, காமம், வசாக. இந்த 16ஐயும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுப்ரீம் சுத்த சைதன்யத்தோட ஒளி இந்த 16 ஃபில்டர் வழியா போகும் பொழுதும் 16 சக்திகளா வெளிப்படுது. இந்த 16 திறன்களை புரிந்து கொள்வதுதான் பிராக்டிக்கலான மிகப்பெரிய செல்ஃப் நாலேஜிங்க. இதுதான் உண்மையில 16ம் பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்ற ஆசீர்வாதத்துக்கான மிகப்பெரிய விளக்கம்ங்க. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.